வணக்கம் நண்பர்களே. என்னங்க ஹாய் திலகா, என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்லையா பீட்ரூட் சட்னி. நேற்று வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காய சட்னி இட்லிக்கு பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பீட்ரூட் சட்னியா? அது எப்படி செய்கிறது? பீட்ரூட் சட்னிங்களா? இந்த அளவுக்கு வெங்காயம் போதுங்க, ஒரு 3 வெங்காயம். சரி சரிங்களா? இது நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வணக்கிக்கலாம். சரி ரைட்டு. இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, இந்த பூண்டு. சரி, அப்படியே லைவ்லயே காட்டுறீங்களா? இந்த மாதிரி சைஸ்ல 2 பீட்ரூட்டுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்படியே லைவ்லயே எப்படி செய்யறது காட்டுறீங்களா? இல்ல, இந்த மாதிரி சொல்ற வீடியோல இந்த மாதிரி சைஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெங்காயம் தொளிச்சு ஒரு 3 வெங்காயங்க. இந்த சைஸ்ல 3 வெங்காயங்க. சரி ரைட்டு. இந்த அளவுக்கு இஞ்சிங்க. ஓகே. ஒரு பல் பூண்டுங்க. ஓகே. இந்த பீட்ரூட் சைஸ்ல 2 இது பீட்ரூட்டுங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து இந்த சைஸ்ல 2ங்க. அதாவது குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. 3 பேர் குடும்பம் 2 பேர் இருக்கிற அந்த காய் நாங்க எவ்வளவு வேணுமோ பார்த்து வாங்கி ரைட். அடுத்து அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. கடலைப்பருப்பா? சரி, அது லைவ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு லைவ்ல காட்டுறீங்களா எப்படி பண்றாங்க? உளுந்து 1 ஸ்பூனுங்க. சரிங்க. ஒரு 2 மிளகாய். ஓகே. பூண்டு, புளி. சரி, இப்போ வந்து கட் பண்ணிட்டீங்களா? இந்த இஞ்சி இதெல்லாம் பண்ணுங்க. சரி, கட் பண்ணுங்க அப்படியே லைவ். ஒரு தக்காளி. ரைட். அப்புறம் லேசா ஒரு இது பட்டை கிராம். சரி சரி, அது என்னென்ன போடுறீங்களோ பாருங்க. பீட்ரூட் சட்னி சாப்பாட்டுக்கு பெசஞ்சு அடிச்சோம்னா இருக்கு. லேசா ஒரு கிராமும் கொஞ்சம் காரமா கூட போட்டுக்கலாம். பட்டை கிராம் போட்டுட்டா உடம்புல ரத்த ஊறு நல்லா இருக்கு. பீட்ரூட் சட்னிங்க. ஆமா. இது வந்து 2 மிளகாய் சேர்த்தே போட்டு. என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நம்மளுக்கு தெரியாது. பொண்ணோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லுச்சா? ஆமா. ஸ்கூல்ல ஏதோ என் பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருந்தாலா சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் சட்னி பாருங்க, உங்களுக்கு லைவ்ல காட்டுற எப்படி இருக்கு. எண்ணெயில வந்து செய்முறை சொல்றேங்க. இது நான் கொஞ்சம் சரி, இப்போ கட் பண்ணுங்க. செய்முறை அங்க போய் எப்படின்னு இது பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல கட் பண்ணுங்க. நான் இப்ப சொல்லிடுறேன். 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு வீடியோ லென்த் வீடியோ தான். பீட்ரூட் சட்னி செய்வது எப்படி? முருங்கைக்காய் கூட்டுங்க. முருங்கைக்காய் 1 கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஒரு கத்திரிக்காய்ங்க. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க நான் என்ன சொல்றேன்னா லென்த் வீடியோ வருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆனாலும் சரி, ஒரு லென்த் வீடியோ வருது. பீட்ரூட் சட்னி செய்வது எப்படி என்ன? வெங்காயத்தை வந்து ஃபர்ஸ்ட் தொளிச்சு அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்க வேண்டியதான். 4 பேர் இருக்கிற சாப்பாட்டுக்கு வந்து பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரைட்டு. அப்புறம் இது முருங்கைக்காய் கூட்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு தக்காளி 1 வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வேந்துட்டு இருக்குங்க. சரி ரைட்டு. அப்புறம் போய் கொஞ்சோண்டு கடல தேங்காய் நல்லா ஆட்டி ஊற்றி கொஞ்சம் புளி எல்லாம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றி பாருங்க. லென்த் வீடியோ வரும் பாருங்க. ஆனாச்சுன்னா முருங்கைக்காய் கூட்டுங்க. இப்போ பாருங்க, இப்போ லென்த் வீடியோ வருது. பீட்ரூட் சட்னி வந்து எப்படி செய்யறது அப்படின்ட்டு லென்த் வீடியோ பார்க்கலாமா? இருங்க, தொளிச்சிட்டு வர வெங்காயம் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாதான் அடுப்பு முன்னாடி வேலை நடக்கும். மணி 2:15 ஆச்சுங்க. இன்னும் வெளியே போயிட்டு வந்தேன். நான் வெளியே போயிட்டு துணி துவைக்கிற வேலை இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு எனக்கு வயிறுக்கு வெளியே போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் செடி காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சரி வாங்கி இது அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பீட்ரூட் சட்னி செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் வீடியோக்குள்ள தான் இருக்குதோ. வாங்க. ஃபுல்லாக 20 நிமிஷம் ஆனாலும் ஒரு லென்த் வீடியோ வருது பாருங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, நம்ம சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக நான் சமையல் கட்டுங்க. நீட்டாக இருக்கு. சாப்பாடு வருங்க. காலையில் ஆக்குனது கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சரி. இது என்ன தண்ணி காயுதா? தண்ணி தான் வச்சிருக்கேன். குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கு. ஆனால் சளி காலமாக இருக்கிறதுனால பார்த்துங்க. இதெல்லாம் கை கால் மூஞ்சி கழுவு இருக்குங்க. அப்படியா? சரி. தண்ணி இப்படியே போட்டு காய வைப்பேன். என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் மிக்ஸி போடணும்னு பாருங்க. பீட்ரூட் அறுத்தா கையை பாருங்க. பீட்ரூட் அறுத்தா கை இப்படி தான். அதாவது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறாங்களா? நான் பீட்ரூட் ஜூஸ் இது வரைக்கும் குடிச்சது கிடையாது. அது ஒரு மாதிரி தான் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ், வெள்ளரி ஜூஸ், பப்பாளி ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கலக்காங்க ஆட்டி ஊத்துனா இது நல்லா இருக்கும். முருங்கைக்காய் கூட்டு. முருங்கைக்காய் பார்த்தாலே நமக்கு ஜல்லூது நாக்கில். ஒரு முருங்கைக்காய் 7 ரூபா 8 ரூபாய்ங்க. சீசன் இல்லையா என்னமோ தெரியல. ஆமா, குளிர் காலத்துக்கு முருங்கைக்காய் வராது. பாருங்க, முருங்கைக்காய் பார்த்து அந்த ரசம் கொஞ்சோண்டு டம்ளர் கொடுக்க முடியுமா? இருங்கோ, இப்போதான் தாளிச்சு போட்டு வெந்து. பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் சூப்பு, இந்த முருங்கைக்காய் சாதம் கொஞ்சம் குடிக்கிறது ரொம்பவே நல்ல சிறப்பு. கொஞ்சம் சப்பையா தான் இருக்குங்க. பரவாயில்ல. உப்பு கம்மியா தான் போட்டுருக்கேன். வந்து கம்மியாக சேர்த்துனா வந்து 40 வயசுக்கு மேலே உப்பு கம்மியாக சேர்த்துட்டா பிரஷர் வராது. கத்திரிக்காய் வருது பார்த்தீங்களா கூட. இந்தாங்க வாங்க. ஆஹா, முருங்கைக்காய் ஒன்று விதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது.
புளி தண்ணி ஊற்றியாச்சு. புளி தண்ணி ஊற்றியாச்சுங்களா? சரி வாங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறது. இது கலக்காங்க தான் ஆட்டணுமே இதுக்கு. முதல் பீட்ரூட் சட்னி இது பண்ணுங்க, அப்புறம் அதுக்கு கலக்கங்க எடுத்துக்கலாம். பாருங்க, இது நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து லென்த் வீடியோ இருக்க போகுதுங்க நண்பர்களே, பாருங்கள், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இது வந்து நான் சாப்பாட்டுக்குள்ளே பெரட்டி சாப்பிட்டே ஆகணும், அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். கேஸ் கம் பண்ணுங்க. இல்லை இல்லை வாட்டர் அதுதான் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஒன்று எடுத்து லைவ்லேயே போட்டால் கொஞ்சம் இது பரவாயில்ல, என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே எல்லா பொருள் அங்கொன்று இங்கொன்று இருக்குது. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம்ல, அது இருக்கட்டு அப்படியும் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க, கொஞ்சம் மனமா இருக்கு. கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். சரி ரைட்டு. நான் கொத்தமல்லி தலை இல்லை எங்ககிட்ட. இப்போ ஒரு எதாச்சும் லைவில் போடுறதா ஒரு வீடியோ, ரொம்ப வீடியோ. என்ன சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, மிச்சமாக சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. சரி, அதுவும் கட்டி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஒர்க்கு வெளியே போகிறாங்க, காலையில் சாப்பாடு தான் மத்தியானம் சாப்பிட்றாங்க. பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு கரண்டி தனியாக வச்சுக்கலாம். அது ரைட்டு ரைட்டு. இது ஃபஸ்ட்டு வணக்கிக்கணுமா? கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். சரி, இப்போ கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் 2 மிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்குங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றி அப்புறம் வந்து இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் பூரா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். 1.5 ஸ்பூன் போடலாம். வெள்ளை உளுந்து, இதில் வெள்ளை உளுந்து போடணும். அதான் ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிங்க. ரெண்டாவது வந்து வெங்காயத்துக்கும் கருவேப்பிலை, இந்த மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டுக்குங்க. இல்லை அவங்களுக்கு தெரியுன்னு சொல்ல, நாங்கள் வந்து இப்போ செய்முறை சொன்னாதான் வெளியே இருக்கிறவங்க ஆம்பளைங்க, அதாவது ஆம்பளைங்களாம் வெளியே அந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, வெளியே ஒர்க் இருக்காங்க, இது ஒரு டைம் செஞ்சு பார்ப்பாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியே இருக்கிறவங்க இந்த ஹாஸ்டலில் வந்து தனியாக ஒர்க்கு வந்து நைட்டு, அதாவது தங்கல் வேலைக்கு போகிறவங்க அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்கள ஹோட்டலில் எல்லா டைம் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. செய்முறை சொல்லிடுங்க இந்த டைமு. ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லுங்கள், இந்த டைம் சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெந்துட்டு இருக்கு. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, 2 மிளகாய், அப்புறம் 1.5 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1.5 ஸ்பூன் இது கடலைப்பருப்பு. இதான் புளி பாருங்க, புளி இந்த அளவுக்கு புளிங்க. ஏன்னா புளி போட்டாதான் கொஞ்சம், ஏன்னா செய்முறை பண்ணாதான் டேஸ்ட் வருங்க நண்பர்களே. எந்த அளவுக்கு செய்முறை போனால் அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுமா? உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக போடுறோங்க. ஆட்டும்போது கொஞ்சம் சப்பையாக இருந்துச்சுன்னா பொடி போட்டு ஆட்டிக்கலாம். ரைட்டு. ஒரு தக்காளி போடலாம். பார்த்துக்குங்க, வச்சு டவுட்டாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்துக்குங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பாருங்க, முருங்கைக்காய் நான் சூப் குடிச்சிட்டே உங்ககிட்ட வீடியோ எடுத்தே பேசிட்டுக்கிறேன். தரமாக இருக்குங்க முருங்கைக்காய் சூப். ஆனால் உடலுக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது. ஒரு தக்காளிங்க, இந்த அளவுக்கு ஒரு தக்காளிங்க. ரைட்டு. அந்த பலகை ஒன்று வாங்கணுங்க. வாங்கிடலாம், 1-2 நாள் வாங்கிடலாம். நாளைக்கு வேலைக்கு போனால் வாங்கிக்கலாம், பார்க்கலாம் டைம் இருந்தால். தக்காளி ஒரு தக்காளியா? தக்காளி மினிமம் ஒரு தக்காளி சின்னதா, கொஞ்சோண்டு புளி, 2 மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வேசிக்கலாம். முதல்ல அடுப்பது சிம்மில் வச்சு வேசிக்கணும். இதுக்கு ஆட்டி விடணுமே, இது முருங்கைக்காய் வெந்துருக்கு. சரி, அதை அப்படி வைங்க, போட்டு ஆட்டலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு பண்ணிட்டு ஏன்னா நம்மளுக்கு இதுதான் முக்கியம்.
பீட்ரூட் சட்னி தான் மெயின். இப்போ அதுதான் வீடியோ எடுத்து லென்த் வீடியோ லாங் வீடியோ இது போடலாங்க. ரைட். ஓ அப்படியே போடணுமா? இதுக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சுல்ல, ரைட்டு. இது உள்ள ஒட்டுக்கா போட்டு சரி கொஞ்சம் வேக்காடு கொடுக்கலாம். இதுக்கு பீட்ரூட் நல்ல கலராக இருக்க மாட்டேங்குதே. இது நல்லா வேக்காடு கொடுக்கலாம். ரைட்டு. அதாவது கொஞ்சம் அடுப்பு வந்து கம்மி வச்சுக்கலாமா? நாங்கள் மலான்னு வேகணும்னா கொஞ்சம் அடுப்பு அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக எப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். பண்ணிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். தாளிச்சு விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணுமா? தாளிச்சு விட்டுட்டே இருக்கணும். வேற ஏதாவது பொடி போடணுமா? பொடியெல்லாம் வேண்டாம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மணமா இருக்குது. மணமா இருக்குது கொஞ்சம் மஞ்சத்தூள். வேற பொடி எதுவும் தேவையில்லையா? கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சம். ஏன்னா எங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வேற எதாவது வேணுமா? மஞ்சத்தூள் போதும், வேற எதுவும் வேண்டாம். இது நல்லா வேக்காடு கொடுத்தா செய்முறை விளக்கம். தேங்காய்ல போட்டுறாதீங்க. தேங்காய் வேண்டாம். தேங்காய் போட்டா நல்லா இருக்காது. பார்த்துக்குங்க, தேங்காய் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா இப்படி தாளிச்சு கொடுத்தே இருக்கும். அதாவது அடி பிடிச்சது இல்லைன்னா கருக்கு வாசம். இது வந்து காய் வேக்கிற மாதிரி நல்லா கொல கொலன்னு வேக்காதீங்க. அரை வேக்காடு வேச்சாவே கொண்டு போய் பேன் காத்துல அப்புறம் கொண்டு வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கு. தேங்காய் வேண்டாம். தேங்காய் போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. இதுல கல்லையும் போடக்கூடாது, அதுதான் கடலைப்பருப்பு கடலை போடக்கூடாது. போட்டுங்க அப்படியே சாப்பாட்டுல இந்த மாதிரி வெள்ளை சாப்பாடுல பேசி சாப்பிட்டோம்னா பண்ணி வச்சுக்கலாம். ரத்தம் நல்லா பிளட் ஊரு நல்லாவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. இதுதான் பீட்ரூட் சட்னி. கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அதான் நல்லா வேக்காடு கொடுக்கு. ஆனால் தாளிச்சு கொடுத்தே இருக்கணும். தாளிச்சு கொடுத்தே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. எல்லா பக்கம் ஒரு அரை வேக்காடு போதும். ஃபுல்லா வேக்காடு நல்லா இருக்காது. அது வெம்பல் வாசம். பீட்ரூட் காய் வைக்கிறோம், நல்ல வேக்காடுக்கு அது வெம்பல் வாசம் வந்தா இருக்கு. இது அரை வேக்காடு வந்தாலே போதும். இப்ப நான் எண்ணெயில வதக்கும் போதே வெங்காயம் அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சரி, இப்ப தக்காளி வெந்துருச்சு. இந்த பீட்ரூட் கொஞ்சோண்டு வேச்சுனா போதும். இது நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே, சூப்பரா இருக்கு. நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. வாய் வந்து கொஞ்சம் வாய் செத்து இருக்கிறாங்களா, நாக்கு செத்து வாய் செத்து. காரம் எங்களுக்கு ஏத்த மாதிரி 2 வேணா போட்டுக்கலாம். மிளகா நல்லா சுருக்குன்னு போட்டுக்குங்க. 2 மிளகா நல்லா குளிர்ந்து நல்லா இருக்கு, நல்ல இதமா இருக்குங்க நண்பர்களே. சிம்பிள் மெத்தட் தான் இது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அடுப்பு சிலிமா வச்சு மூடி வச்சுட்டு அது அப்படியே கொஞ்சம் வேக்காடு கொடுத்து. சரி, அடுத்து என்ன? இதுக்கு ஆட்டி விடணுங்க. சரி, ரைட். பாருங்க அடுத்து பூண்டு தொளிக்கணும், இஞ்சி கொஞ்சம் வேணும். சரி, வாங்க அப்படியே வாங்க. இங்கேயே நின்னுக்கிறேன். கொஞ்சம் அடுப்பு சிலிமில் தான் இருக்கு. வேகட்டு. இது வந்து எதுக்கு? அதுக்கு வந்து கூட்டுக்கு ஆட்டி விடணுங்க. கூட்டுக்கு ஆட்டி விடணுமா? முருங்கைக்காய் கூட்டுக்கா? வாங்க முருங்கைக்காய். ஒரு முருங்கைக்காய் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. எடுக்கணும்னு வெந்திருக்காது, அரை வேக்காடு தான் இருக்கும். இன்னும் இதெல்லாம் ஆட்டி விடும்போது நல்லா குழுன்னு வெந்துக்கும். என்ன பண்ணாலும் இந்த சைடில் வந்து எடுத்து பசிக்கு வந்து எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. முருங்கைக்காய் சாப்பிடுங்க. செய்யறது வந்து சாப்பிடுறதுதான் செய்யணும். எடுத்து சாப்பிடுங்க. பசிக்கு தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சாப்பிடுங்க. தேங்காய் உடச்சிட்டு வரணும். 2 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. என்ன நண்பர்களே, தேங்காய் விலை கம்மியாகாதா? 40, 45. உங்கள் ஊர்லலாம் தேங்காய் விலை என்ன ரேட் சொல்லுங்க. இங்கெல்லாம் 40 ரூபா 45 ரூபா ஒரு தேங்காயோட ரேட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. ஓகே, வெந்தாச்சு. அதை வேக்காடு விடுங்க. போடுங்க. போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். லைட்டு அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? சரி, அது வந்து மிக்சியில் ஆட்டு சட்னியாக சாப்பிடலாம். ஆற வைக்கலாம். ரைட்டு, மிக்சி ஆட்டி சட்னியா. அது கொஞ்சம் ஆறட்டும். மிக்சியில் போடுறதுக்கு இது ஒன்றும் இல்லை. இதுதான் நண்பர்களே மெத்தடு. மிக்சியில் வச்சு ஆட்டி மிக்சியில் வச்சு ஆட்டி அப்படியே சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றது தான். சரி நண்பர்களே, நம்மளுக்கு பசி எடுத்துருச்சு. சாப்பிடும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மீண்டும் சந்திப்போம். பாய் சொல்லிடுங்க. இந்த தேங்காய் 45 ரூபாங்க. எங்கள் ஊரில் வந்து 45 ரூபா. உங்கள் ஊரில் தேங்காய் வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.